ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு தான். பிடிச்சிருந்தா கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. பாவம் ஒரு பெண் குழந்தையோட அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் கூட சொன்னேன், வாங்க சிஸ்டர்ஸ்கிட்ட போய் அங்கே போய் சமையல் பண்ணிவிட்டு நீங்கள் விருந்து ஒரு வேலை பார்க்கலாம், மாதம் சம்பளமும் தருவாங்க, உங்கள் பொண்ணையும் நல்லா படிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லை வேண்டாம், அதாவது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சென்டில் ஒரு வீடு இருக்குது, ஒரு ஓட்டு வீடு போட்டிருக்காங்க, நான் இதெல்லாம் போட்டு போனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலங்கள் போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பொம்பளை பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஏதோ ஒரு தவறான வெளில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தவறான வெளில போயிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. என்னென்னா ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 2-3 வருடங்களில் வந்து அவங்க கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ இவங்க ரிலேட்டிவ் இருப்பாங்க இல்லையா, இவங்க அம்மாவோடையில் அப்பாவோட ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இந்த பொண்ணை வந்து கண்டுக்கலைன்னா சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சரி ஓகே இந்த பொண்ணை ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கலாம், அதாவது தூரத்து சொந்தம் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்து சொந்தப்படியில் ஏதோ ஒரு பெரியமா வந்து இப்போ அந்த பொண்ணு கூட இருக்குது. என்னென்னா மாப்பிள்ளை கேட்டு வர்றவங்களாம் அவங்க அம்மா அந்த மாதிரி, இந்த பொண்ணு அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க, ஏன்னா இவங்க அம்மா அந்த மாதிரி தான் இருந்தது, இந்த பொண்ணு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணுறாங்க. என்னங்க இருக்குது, ஒருத்தர் செஞ்ச தப்பு, அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லிக்கிருவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லிட்டு. அப்போ தாய் அந்த மாதிரி பண்ண பிள்ளை அந்த மாதிரி தான் பண்ணணுமா? எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க? எத்தனையோ பேரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ பண்ணிவிட்டு, எதுவுமே பெரிய பெரிய பணக்கார வீடுகள்லையும் பாருங்கள், பெரிய பெரிய இடங்கள்லையும் பாருங்கள், என்னென்னமோ பண்ணிவிட்டு எல்லாமே மறைச்சிடுறாங்க. ஆனால் அது ஏழை விட்ட ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வந்து அவங்க பப்ளிசிட்டி பண்ணுறாங்க? அந்த பிள்ளையோட லைஃபே இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சா இல்லையா? அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும்ல. ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம தண்டனை கொடுக்குற மாதிரி, ஏதோ அவங்க அம்மா செஞ்சுட்டாங்க தப்பு. இப்போது நம்ம அந்த பொண்ணோட லைஃப் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணும்? அதாவது ஆசை பாசம் காமம் எல்லாருமே வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வர்றது தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணு ஐயோ நம்மளுக்கு மேரேஜ் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு தவறான பாதையை பார்த்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஏன் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணணும்? இப்படி வந்து மாப்பிள்ளை பார்க்க வர்றவங்க பொண்ணு பார்க்க வர்றவங்ககிட்ட நம்ம இது மாதிரி சொன்னால் அப்புறம் என்ன ஆக போகுது? இப்படியே சில ஊர்களில் சில பேர் இருக்காங்க, பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள எதையாவது சொல்லி அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இதில் அவங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அதான் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்காட்டாலும் பரவாயில்லை, பாவம் சேர்த்து வைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொன்றுமே வந்து நம்ம குழந்தைகளை, நம்மளுக்கு பின்னாடி வர்ற நம்ம பிள்ளைகள் பேரம்பேத்திகள் அதுங்களை பாதிக்கும். ஆனால் ஏன் இதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே? அதாவது ஒருத்தவங்கள வந்து கொலை கூட செஞ்சிடலாங்க, ஆனால் தப்பு செய்ய தூண்டுதல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது வந்து அதை விட அது பெரிய தவறுங்க. ஆனால் அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ஒரு பெரிய தவறை செஞ்சு அந்த என்ன சொல்கிறது, எனக்கு அது அப்படியே பார்த்தாலே அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குங்க. நம்ம மனுஷங்களாக வாழ்வோமே, அப்படி சொல்கிறதுல இல்லை எனக்கு அந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஏதாவது கிடைக்குங்கன்னா பரவாயில்லை. பாவம் அதில் வந்து அந்த ஒரு பொண்ணோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது இல்லையா? அதுக்கே நம்ம காரணமாக இருக்கணுமா? இப்படி நிறைய நடக்குது, கிராமப்புறங்களில் நடக்குது, ஆனால் டவுன்களில் எப்படின்னு தெரியல. நாங்கள் இருக்கிற ஊர்களெலாம் இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா பாவம். இப்போ அந்த பொண்ணு வந்து அதுவும் இப்போயும் அந்த பொண்ணுக்கு வந்து 22 வயசு ஆயிடுச்சு, கரெக்டாக மேரேஜ் ஏஜ் தான். இந்த சமயங்களில் வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அது எவ்வளோ, அந்த ஏஜ் ஆக அதுக்கும் வந்து சரி என்னடா இது, எப்படி நல்லாவே நம்ம நேர்மையாக இருந்தாலுமே நம்ம அம்மா பேரை சொல்லி நம்மளை வந்து மனசை காயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அது ஒரு தவறான பாதையை நோக்கி தானே போகும். அப்போ அதுக்கு நம்ம தானே வழிவகுக்கிறோம். ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? நாளைக்கு நம்ம பொண்ணுக்கே அந்த மாதிரி ஒரு நம்ம வீட்லேயே நம்ம ஃபேமிலியே இந்த மாதிரி உங்களை வந்து இப்போ ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க அப்படின்லாம் சொல்லலை. ஏதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாழ்த்தாட்டாலும் பரவாயில்லை, அதை கெடுக்காமல் இருக்கலாம் இல்லையா? நிறைய நடக்குதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் சொன்னோம் அப்படின்னா, ஏன்னா லைஃப்பில் நம்மளாம் அதை அனுபவிச்சிருப்போம், நிறையா பார்த்துருப்போம். அதெல்லாம் நம்ம திருப்பி அந்த விஷயங்களை பார்க்குறப்போ வந்து மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்க. ஏன் இப்படி இருக்காங்க மனுஷங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம ஏதாவது போய் சொன்னோம்னா இவ வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் சொல்லவும் முடியாது. நம்ம சொன்னோன்னா அதை அந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்கள பழி வாங்கணும், அவங்கள ஏதாவது ஒரு நோக்கத்தில் அதை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க அவங்களே மனசு வந்து திருந்தினாதாங்க உண்டு, இல்லைன்னா அவங்கள யாராலையும் திருத்த முடியாதுங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடந்திருந்தால் கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் சொல்லி திருத்த பாருங்கள், இல்லைன்னா அவங்களா திருந்திடணும். அப்படி ஆட்கள் இருந்தால் தயவு செஞ்சு நீங்களாவது திருந்திடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.